தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்காத மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணி நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048 ஓகேவா, 048 நம்ம கொடுத்த ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 எழுது 2ஆம் நம்பர் எடுத்தோம். ஆனால் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டு சி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு வந்து பி போர்டு தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பி போர்டு நம்பர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செட்டில் வச்சு நம்ம பி போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, 4 டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, மேலே நம்ம வந்து ஒரு 4 days வச்சு நம்ம வந்து பி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 617 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஆல் போர்டு வீடியோ வந்து அந்த சேனலில் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுக்கு வின்னிங்ஸ் இருக்குது. அதை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து இன்றைக்கி கம்பல்சரி வின்னிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். 2 நாள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து மிஸ் ஆகாத மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து 617 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போட்டுக்கிறோம். ஓகேவா, 617 வந்து போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். ஓகே, ரூட் ஆப்ஷன் போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 542 வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் 2 நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, 3 1 கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 439. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 ரூட் ஆப்ஷன் 542 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 411. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 ரூட் ஆப்ஷன் 542 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 ரூட் ஆப்ஷன் 542 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கே வீடியோ போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் எடுக்கனால ரூட் மெத்தடு சில டைம் வர மாட்டேங்குது தான் நம்ம வந்து இப்போ வந்து கம்பல்சரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்ம வந்து 048 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days செலக்ட் வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். டேன் ஆப்ஷன் வச்சு எடுத்துக்கிறோம். இதுக்கு ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 51. ஓகேவா, 51. இதில் கிடைச்ச முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 வச்சு அடிக்கலாம். 9 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 439. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 டேன் ஆப்ஷன் 51 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் 1 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 411. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 டேன் ஆப்ஷன் 51 வச்ச டீலில் நமக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 4 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? அதே நம்ம வந்து 411 வச்ச டீலில் நமக்கு வந்து 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 டேன் ஆப்ஷன் 51 வச்ச டீலில் நமக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 2 அல்லது 7 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 வச்சிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணி தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நேற்று மிஸ் ஆயிடுச்சு, பதில் 2 நாள் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இதுலேருந்து கம்பல்சரி யூனிக்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7 நம்பர் கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கங்க. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஆல் போர்டுக்கு நமக்கு வந்து 7 அல்லது 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதுலேருந்து மேட்ச் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன் ஏபிபிசிஎஸ்சிக்கு. அதே நம்ம வந்து ஏபி அல்லது பிசிக்கு நம்பர் கொடுக்குறோம். வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு போர்டு கொடுக்குறேன். ஆனால் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்பர் வர மாதிரி தான் நான் கொண்டு வருவேன் எப்பயுமே. ஓகேவா? 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர மாதிரி தான் இருக்குது. மீண்டும் 4ஆம் நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சிக்கு 74 47 இந்த 74 அந்த 24 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாகவே இருக்குது. இந்த 2 நாளாகவே எனக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இந்த 7 நாள் தான் வந்துகிட்டு இருந்தது. உடனே வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 74 24 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, 74 47 78 87 24 42 28 82ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேமில்ல, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பாட்டு வந்தாலும் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048. ஓகேவா? 048. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராஜா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48க்கு 068 வச்சுருக்காப்புல. எனக்கு ஏ போர்டு சி போர்டு ஏசி வச்சுருந்தாப்புல ஒரு ஏசியில் ஒரு அருமையான வினிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோபிநாத் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 இல்லை 5 நம்பர் கொடுத்துருக்காப்புல. எனக்கு 0 வந்து சூப்பராக பாஸ் ஆயிருக்கு. ஆனால் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 04 கொடுத்துருக்காப்புல. 40 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காப்புல. அதனால் ஒரு ஏபியில் வந்து சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல ஏபிக்கு. ஓகே, சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு நமக்கு 0 வந்து நமக்கு கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஹீத், இவர் பார்த்தீங்கன்னா வந்து ரஹீத் ராஜ்மா போட்டிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 7 நம்பர் கொடுத்துருக்காப்புல. 8ஆம் நம்பர் சூப்பராக ஒரு சி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து கேசவன் அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 5 எடுத்துருக்காப்புல. அது பவர் நம்பர் அந்த 08 வச்சுருந்தாப்புல ஒரு ஏசி வினிங் எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தது இவர் வேலுச்சாமி அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கசிங் கொடுத்துட்ருக்காப்புல. ஆனால் 5 ஆல் போர்டுக்கு 5 0 எடுத்துருக்காங்க. ஆனால் 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க. ஆனால் 0 இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு 0 வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் எடுத்துப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மாதிரி இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து சூப்பராக வினிஸ் கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே வரும். ஓகே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்து மெம்பர்ஷிப்லேருந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க. அதில் மீண்டும் நாளைக்கான சிங்கிள் பார்க்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 7-2 மெயினாக ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.